எவ்வளோ வலி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இந்த மூட்டு வலி வர்றது மட்டும் தாங்கவே முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு புலம்புறீங்களா? ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. தினமும் உங்களோட பாதங்களுக்கு கீழே தேங்காய் எண்ணெயை தடவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 80 வயசில் கூட மூட்டு வலி, முதுகு வலி இது எதுவுமே வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்படின்னு தானே கேட்குறீங்க? உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில், நல்லா கேட்டுக்கோங்க. இது மூட்டு வலிக்கு மட்டும்தானா? கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த தூக்கமின்மைனால அவதிப்படுறவங்கலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் தூங்கறதுக்கு முன்னாடி உங்களோட கால்களில் இல்லைன்னா பாதங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதை குறைஞ்சபட்சம் 2லிருந்து 3 நிமிடங்கள் நல்லா மசாஜ் செஞ்சிங்கனாலே போதும். நல்லாவே உங்களுக்கு தூக்கம் வருங்களாங்க. அது மட்டும் இல்லை, இது உடலில் இருக்கக்கூடிய சோர்வு ஃபுல்லாக எடுத்துருமா. உங்களுக்கான உடலில் இருக்கக்கூடிய சோர்வு இதை பண்ணுறது மூலமாக பறந்து போயிடும் சொல்லப்படுது. சாதாரண வயிற்று பிரச்சனைகள் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா கால்களில் தேங்காய் எண்ணெயை பூசி மசாஜ் செஞ்சு வரவும் அது குணமாயிடுங்களாம். சாதாரணமான ஒரு வயிற்று பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட குழந்தைகளோட பாதம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுலேயுமே தினமும் தேங்காய் எண்ணெயால் மசாஜ் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களும் எப்படி இருப்பாங்கன்னா நல்லா புத்துணர்வாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க. ஒரு தேங்காய் எண்ணெயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சரி, இதில் என்னதான் பெனிஃபிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த எண்ணெயில் பாதங்களை நம்ம மசாஜ் செய்கிறதுனால கால்களில் இருக்கக்கூடிய வீக்கம், வலி இது எல்லாமே குணமாகும். இதனை செய்ய ஆரம்பித்த 2 நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நல்ல தூக்கம், வலி இல்லாத கால்கள் உங்களுக்கு வசப்படும். அது மட்டும் இல்லை, சிலருடைய கால்களில் எரிச்சல் உணர்வும் வலியும் காணப்படும். அதுக்கும் இது ஒரு நல்ல தீர்வுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுனால கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.